அப்பா. முடியலையே. ஐயோ அம்மா. ஐயோ அம்மம்மா. ஐயோ அம்மம்மா. ஐயோ அம்மம்மா. ஐயோ ஐயோ அம்மா. எப்பவோ செத்து போனவங்க அம்மா அப்பா எதுக்காக கூப்பிடுறீங்க? கூப்பிட்டோடனே வந்துட போறாங்களா? அது வந்து உடம்பே சரியில்லை மாப்பிள. நீங்களே சரியா இல்ல, உடம்பு மட்டும் எப்படி சரியா இருக்கும்? அது இல்ல மாப்பிள, உடம்பு முழுக்க ஒரே உபாதைகள். அப்படி என்ன உபாதை? ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல அவ்வளவு உபாதைகள் மாப்பிள. இதுக்குதான் கண்டதையும் தின்னக்கூடாதுன்னு சொன்னா கேட்டுக்கணும். இஷ்டத்துக்கு தின்னுட்டு எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல சில மாதிரி உட்காந்தா இப்படிதான் ஆகும். ஓடி ஆடி உழைக்கணும் மாமா. அத நீங்க சொல்றீங்க, என்னால அதை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், அதான் சொல்றேன். ஐயோ மாப்பிள, உபதேசம் பண்றதை நிறுத்திட்டு முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற வழிய பாருங்க. அப்பா, என்னத்துக்கு டாக்டர் வீட்டுக்கு போனோம்? வீணா தண்ட செலவு. உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க, டாக்டர் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா நான் டிசைட் பண்றேன். உடம்பெல்லாம் ஒரே கனமா இருக்கு மாப்பிள. ஆமா, நீங்க முதல்ல ஹெவி வெஹிக்கிள் பர்மிட் வாங்கணும், அப்பதான் ரோட்ல நடக்கவே முடியும். கால்ல 4-5 ஆணி. அப்படியா? புது வருஷத்துக்கு புது கேலண்டர்லாம் வரும்ல, அதை காலில் மாட்டி விட்டுலாம். உட்கார இடத்துல கட்டி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என் கஷ்டம் தெரியாம கடிக்காதீங்க மாப்பிள, மண்டையில ஒரே பாரம். ஐயோ, ஒண்ணு பண்ணுங்க, மண்டையில இருக்கிற களிமண்ணெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா கொட்டிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாரம் குறைஞ்சிடும். என்ன மாப்பிள நீங்க எதை சொன்னாலும் எனக்கு முடக்காவே பேசிட்டு. என்ன உடம்புல இவ்வளவு வியாதியை வச்சிருக்கீங்க, உங்களை நான் எந்த டாக்டர் கிட்ட கூட்டு போறது? இதுக்கு டாக்டர்லாம் சரிப்பட்டு வராது. என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அப்படியா? சுத்தமா சரியா போயிடும். அப்படி என்ன மருந்து மாப்பிள? சொல்லு மாப்பிள, சொல்லு மாப்பிள, என்ன மருந்து மாப்பிள? சொல்லு மாப்பிள. மூட்டை பூச்சி மருந்து. என்ன இவ்வளவு வியாதியும் உடம்புல வச்சுக்கிட்டு நீங்க உயிரோட இருந்து எங்க உயிரை எடுக்கிறத விட மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டு சாவறதே மேல். உங்களோட பெரிய தலைவலியா போச்சு மாமா. ஐயோ தலைவலியா மாப்பிள? காலையில இருந்து பின்னது மாமா. கவலையப்படாத மாப்பிள, எங்கிட்ட அற்புதமான மருந்து இருக்கு. என்ன மருந்து? கொடுங்க அத. நீங்க சொன்ன அதே மூட்டை பூச்சி மருந்து தான். ஸ்ரீக்கு பிடிப்பெல்லாம் போய் மாசம் 30,000 ரூபாய் வருது, எனக்கு 24,000 ரூபாய், மொத்தம் 54,000 ரூபாய். இதுல சாப்பாடு செலவு, மெடிக்கல் செலவு, அப்புறம் சினிமா, அது இது எல்லா செலவும் போக கையில நிக்கிறது ஒன்லி 4,800. இதுல ஒரு சேவிங்கும் பண்ண முடியாது. சாப்பாடு செலவு தான் எக்கச்சக்கமா ஆகுறதே. அப்போ செலவு கம்மி பண்றதுக்கு காலையில ஒரே ஒரு டிஃபன் தான். இட்லியோ? இட்லி எனக்கு பிடிக்காது. பொங்கலோ? பொங்கல் எனக்கு பிடிக்காதே. பூரி? பூரில எனக்கு ஒதுக்காதுமா. அப்போ சரி, டிஃபனே கிடையாது. அப்போ சிம்பிளா ஒரே ஒரு டிஃபன் தான். அதே மாதிரி தான் இந்த காய்கறி, எண்ணெய், மளிகை சாமா எல்லாமே. 24 மணி நேரமும் டியூப் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு, டிவி ஓடிண்டே இருக்கு. அத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. இப்ப இருக்க பவர் கட்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நன்னா இருக்க, வயசானவ இருக்கிற இடத்துல அதெல்லாம் குறைக்க முடியுமா? சரி, இனிமே கார்த்தால ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான், அதுவும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான். தமிழ் பேப்பர் படிக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன். தமிழ் பேப்பர் அவசியம். அவர் இப்பவே டென்ஷன் ஆயிட்டார். ஜெயஸ்ரீ, உன்னோட காஸ்மெட்டிக்ஸ் செலவு தான் எக்கச்சக்கமா ஆறுது. ஆமா, அது குறைக்க முடியாது. ஆமா ஆமா, அப்புறம் ஆபீஸ்ல இருக்க வாழ்க்கெல்லாம் ஜெயஸ்ரீ அடையாளம் தெரியாம போயிடும். ஆமா, என்னுடைய ஜிப்பா வேட்டி செலவெல்லாம் பட்ஜெட்ல வரல. நீங்களே ஒரு அனாமத்து, உங்களை எப்படி பட்ஜெட்ல சேர்க்கிறது? என்னடா சீனு? போட்டு பார்த்தாலும் பட்ஜெட்ல ரொம்ப துண்டு விடுறதுப்பா. இங்க பாரு ஜெயஸ்ரீ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இதெல்லாம் பேசாம அவங்ககிட்டயே கொடுத்துரு. சிச்சோ, ஆட்சி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக அப்செட் ஆனோம்? நான் படிச்ச படிப்பெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது சூப்பர் பட்ஜெட் போடுறேன் பாருங்க. அதெல்லாம் நீ போடுவ, அந்த பட்ஜெட்ல பருப்பு துவையலும் சுட்டாப்பளமாவது மிச்சமாவதான்னு பாரு. கண்டினியூ. தீப்தி, தீப்தி, ஏய் தீப்தி, 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 தீப்தி,
ஏய் தீப்தி எங்கடா? எதுக்காக கத்திட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஆட்டோக்காரனோட தகராறா இல்ல நீ ரோட்ல நடந்து வரும்போது 4 யங் பாய்ஸ் உன்னை பார்க்காம போயிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் தீப்தி கிட்ட தான் சொல்லணும். அவ எங்க? தீப்தி அதிகமா லேடிஸோட பழகுறவன் நான். என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்னு லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தான். தீப்தி எங்கடி இருக்க? சீக்கிரம் வந்து தொலையேன். என்ன கூப்பிட்டியா? கூப்பிட்டியா? எருமாடு மாதிரி கத்தின்னு இருக்கா இங்க ஒருத்தி. டேய் ரூபா கைய கூட. தேங்க்யூ. என்ன விஷயம்? இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் தடவையா நீ உண்மை பேசியிருக்க. என்ன உண்மை? நீ எருமாடுன்னு ஒத்துக்கிட்டியே. நாயே. ஏண்டி நீ கத்திட்டு இருக்கேல்ல, உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? ஏய் அது இல்லடி, நீனு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிச்சா, அதான் நெயில் பாலிஷ் போட்டு விடு அப்படின்னு அது கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓசில ஒரு ரோபோ கிடைச்சா போருமே. என்னென்ன வேலை வாங்குறதுன்னு விவசாய இல்ல. நெயில் பாலிஷ் போடு, அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு பட்டன் தேய்ச்சி கொடு, ஷூக்கு வார் போட்டு கொடுன்னா அது என்ன பண்ணும்? அதானே இதே மாதிரி நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனா குடும்பம் தாங்க முடியாம இருக்கிற 4 நட்டு போட்டு கைட்டி தூக்கி போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கோ. ஏய் நீ சும்மா இருடா, நீ சொல்லுடி. ஏய் அதாவது எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்ல எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உனக்கு வேண்டிய நகை எல்லாம் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். காமி காமி காமி. எப்படி? ரொம்ப சூப்பரா இருக்குடி, பியூட்டிஃபுல்லா இருக்குடி, உனக்கு பொருத்தமா இருக்கும். ஓ தேங்க்ஸ். ஒரிஜினலா? பின்ன பார்த்தா தெரியல. ஏய் இது இல்ல, இது வந்து லேட்டஸ்ட் டிசைன் ஆகுது. அப்படியா? ஏய் எவ்வளவு சவரண்டி இது? மொத்தமா சேர்ந்து ஒரு 4.5 சவரன் ஆச்சுன்னு வெச்சுக்கோயே. ஓ ஏய் இந்த கோல்ட் கலர் சூப்பரா இருக்குடி. எல்லா கோல்டும் அதே கலர் தான். நீனோ நீ யூசுவலா கூப்பிட்டா தானே வருவ, இப்போ என்ன திடீர்னு நீங்க வந்து நின்னு இருக்க? அது பொம்பளை ரோபோ இல்லையா, நகையை பத்தி பேசணும்னா டொயின் வந்து நின்னுச்சு. ஆமா இதுவே ஆம்பளை ரோபோவா இருந்தா இத கொண்டு போய் அடகு கடையில இந்நேரம் வச்சிருக்கோம். ஷோ சரி நீனோ இவங்க பேசுறதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. சரி இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி இருக்குன்னு வெச்சு பாப்போம். குடு குடு. ஏய் அப்பா சூப்பரா இருக்குல்ல? பியூட்டிஃபுல். நீனு கலக்கறப்போ நீனு நல்லா இருக்கா? கௌஷிக் நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. ஏய் இங்க பாரு ரூபா, உன் கல்யாணத்துக்காக உங்க அப்பா காசு கொடுத்து நகை வாங்கி வைக்க சொல்லிருக்காரு. பத்திரமா எடுத்து உள்ள வச்சிடு சரியா? ஏய் இல்லாட்டி நான் என் பேங்க் லாக்கர்ல வச்சுக்கிட்டுமா? அதெல்லாம் வேணாம், நான் பத்திரமா என் பீரோலயே வச்சுக்கிறேன். சரி பத்திரமா எடுத்து உள்ள வையே. சரி. நானும் உன் கூட இங்க தானே இருக்கேன். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அணுகுண்டு அருளா இருக்குமோ, ராக்கெட் ராஜுவா இருக்குமோ, இல்ல கன்னிவெடி கணேசா இருக்குமா? ஐயோ செல்ஸ், நானே கஷ்டப்பட்டு அந்த பேரையெல்லாம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம ஞாபகப்படுத்துற? பின்ன வரிசையா சொல்றீங்க? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. அதே வேகம், அதே சத்தம். ஏன் தட்டுவதை நிறுத்தி விட்ட தீவிரவாதி? தட்டு. என்ன நீங்க இன்னொரு லெட்டர் ஏதாவது வச்சிருப்பாங்களோ? டைம் கொடுத்து பார்த்தாங்க, நாம ஒத்துக்கலன்னதும் இப்ப குண்டு கொண்டு வச்சிருக்காங்க. கதவை திறந்தோம் குண்டு வெடிச்சிடும். கதவே உடைஞ்சிரும் போல இருக்கே. கவலைப்படாத செல்ஸ், கார்பெண்டர் வீடு பக்கத்து தெருல தான் இருக்கு. கதவு ரிப்பேர் ஆச்சுன்னா கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். கடவுளே கடவுளே போய் கதவு தரங்க. நோ நான் மாட்டேன், நீ போய் தர. உனக்கு தான் அவங்க எங்க லெட்டர் வைப்பாங்கன்னு தெரியும். ஐயோ ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? செத்ததுக்கு அப்புறம் பயப்பட முடியாது. நீங்க ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளைன்னா குண்டு வெடிக்காம விட்டுருமா என்ன? போங்க போய் கதவு தரங்க. உயிரை எடுக்க எவ்வளவு அவசரப்படுறாங்க பாரு. ஏன் செல்லம்மா அழற? நான் எங்கங்க அழறேன், நீங்க தான் அழறீங்க. நான் தான் அழறேனா? செல்லம்மா ஐயோ நம்ம பிள்ளைங்கள நீதான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, உங்க அப்பாவை தப்பித்தவரை கூட இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறாத. இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது பொறப்போம், ஒன்னோடு ஒன்னா கலந்து அன்பாத இணைவோம்.
காலம் தெரியாம என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? இன்னொரு ஜென்மம் இருந்தா மறுபடியும் வந்து பிறந்து இதே மாதிரி வேலை எல்லாம் என் உயிரை எடுக்க போறீங்க. வேணாமே செல்ஸ். ஊருக்கா போறீங்க? போங்க. சாக போறேன்னு செல்லம்மா. போயிட்டு வர. இல்ல போறேன். டாடா பை பை. ஐயோ பொட்டு இல்லாம நீ ரொம்ப அசிங்கமா இருப்ப செல்ஸ். என்ன சாவ நோக்கி போயிட்டு இருக்கேன்ல. எங்க போறீங்க? நின்ன இடத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்களே, போங்க. சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நான் சரண்டர் ஆயிடுறேன் சார். என்ன சார் சொல்றீங்க? சார் சாவடிக்கணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு சார் சார்னு ஒரு மரியாதை எல்லாம்? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க சார். ஆ? ஆ? சார் லுங்கி பனியோட வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இப்படி போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களா சார்? சார் சார் என்ன எது வேணா பண்ணுங்க சார். என் ஒய்ஃப் எதுவும் பண்ணிடாதீங்க சார். செல்ஸ் என் முதுகுக்கு பின்னாடி நிக்காத. அவர் சுடுற குண்டு என் நெஞ்சில பாஞ்சு என் முதுகு வழியா வந்து உன்னையும் கொலை பண்ணிடும். சார் சார் 6 குண்டுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஒரே ஒரு குண்டு போதும் சார். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் சார், நெத்தியில மட்டும் சுட்டுறாதீங்க சார். எனக்கு 2 நாளா பயங்கர தலைவலி சார். அதனால என் நெஞ்சில சுடுங்க சார். என் நெஞ்சில சுடுங்க சார். என் நெஞ்சில சுடுங்க சார். ஏமா இந்த ஆள் என்ன லூசா? என் வீட்டுக்காரங்க எப்படிமா அந்த ஆளோட குடுத்தனம் பண்ற? சார் சட்டு புட்டு என்ன சுட்டுட்டு அக்கம் பக்கத்துல ஏதாவது வேலை இருந்தா அதை போய் கவனிங்க சார். கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொல்லாதீங்க ஹலோ, சார். நான் E5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். ஐ எம் போலீஸ். போலீஸ்? நாங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே. இங்க ரமணாமங்கிறது யாரு? அவங்க என் அத்தை தான். அவங்களுக்கு இப்ப என்ன? ஏதாவது திறந்திருந்த பாதாள சாக்கடையில விழுந்துட்டாங்களா இல்ல தண்ணி லாரி மோதி குமாரியா, நாளைக்கு அந்த ரமணாமாவுக்கு பாராட்டு விழா. எதுக்கு? அவங்க பண்ண ஒரு நல்ல வேலைக்காக அவங்களுக்கு நாளைக்கு பாராட்டு விழா. இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க இங்க இல்ல, வந்தா சொல்லிடுறோம். வந்தா E5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். வரேங்க. போலீஸ்னா மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பாத்தியா செல்லம்மா, தீர்வாதில போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்டு நம்ம வீட்டு அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க அந்த கேள்வி. உங்க ஒண்ணு விட்டு அத்தையாச்சேன்னு பார்த்தேன். வரட்டும், ஓங்கி ஒண்ணு கொடுக்குறேன். அவங்க வரட்டும். அவங்கள ஒரு ரூம்ல பூட்டி வச்சு அந்த அணுகுண்டு அருளுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள அவங்ககிட்ட நல்லா மாட்டி விடுறேன். கதவை சாத்திட்டு வந்துடுறேன். வேண்டாம். ஏன்? அதான் போட்டு கொடுத்து யாரும் தெரிஞ்சு போச்சே. இனிமே இது கதவு சாத்துறது யாரும் தட்ட மாட்டாங்க. ஆமா இல்ல? இவ்வளவு நேரம் ஆச்சு அதுக்கு? என்னடா செல்லம், ஏமே ஆயிப்போయింది உனக்கு? முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்குது. என் செல்லத்தை இப்படி நான் பார்த்ததே இல்லையா? வெரி பேட். ஏமாయింది? ஓவர் வாட்டரா? கோல்டா? அబ్బா என்னடா ஆச்சு உனக்கு செல்லு? இன்னைக்கு அப்ப கம்மியா தண்ணி விட்டேன் நான். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏமாయింది ఈ மனுஷனுக்கு? வெயில் காலத்துல பைத்தியம் பிடிக்கும் அது தெரியும். ఈ మంచి రైనీ సీజన్లో ఇవరికి పైత్యం பிடிச்சிருக்குது. சம்திங் ராங். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் சரியா வரல, சாத்தியமும் இல்ல. ஏண்டா உனக்கு ஏதாவது தெரியுதா? ஏண்டா நானும் உன்ன மாதிரி தானே, எனக்கு எப்படா தெரியும்? ஒரே அம்மா, మెంటల్లో ఏదో కొంచెం డిఫరెంట్ టైప్ పోలే இருக்குதே. அவரே నిన్ను பேசுகிறாரோ அவரே నిన్ను கேட்டுக்கிறாரோ. డూయల్ రోల్కు ప్రాక్టీస్ చేస్తారు పోలే இருக்குது. ఈ మనుషులకు హెడ్ మేலே వెరు లెమన్ தேய்ச்சா பத்தாது. லெமன் ஊறுகாய் பிக்கிள்ஸ் வச்சு தேய்க்கணும். ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பாப்போம். சார் 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 எனக்கு என்ன சார் ப்ராப்ளம்? உங்களுக்கு நீங்களே பேசிக்கின்னு போறீங்க. அப்பாரா நீ ஏன் சொல்லு, இது எப்படி நடக்கும்? எது குறிச்சு இப்படி கேட்குறீங்க சார்? நியூ பார்ன் பேபி అంటే நடக்கிறதுக்கு 1 year ஆகும். டேய், நான் புதுசா பிறந்த குழந்தைய பத்தி கேட்கலடா, இப்ப நடந்துகிட்டு இருக்கே அது எப்படி நடக்கும்னு கேக்குறேன். சார்
உங்களுக்கு மென்டலுக்கோ ஒரு கம்பெனி வேணும்னா அதுக்கும் வேற ஆளை பாருங்க. எனக்கு பணி வந்து நான் வரணும். என்ன சார்? யாருக்காவது ரோபோ பரிசா கிடைக்குமா? கிடைக்கும். ஸ்மால் ரோபோ டாலா இருந்தா கிடைக்கும். அதை ஷோகேஸ்ல வச்சு அழகு பார்க்கலாம். டேய், இது பெரிய ரோபோடா. சொன்ன வேலை செய்யுது. அடுத்தது என்ன பண்ணணும்னு அதுவே கேக்குது. ஏமி சார்? சார் அப்படி ஒரு ரோபோ எவருக்காவது பிரைஸா கிடைச்சா அது ஜாக்பாட் சார். அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது சார். டேய், அப்படி ஒரு ரோபோ கௌஷிக் ரூபா தீப்தி குரூப்புக்கு பரிசா கிடைச்சிருக்கே. சார் நீங்க சொல்றது நிஜமா சார்? சத்தியம்டா, அதுதான் இடிக்குது. யார் அந்த ரோபோ உங்களை இடிக்குதா? எதுக்கு? டேய் டேய் டேய், சரியான டப்பா ரவுனி. டேய், ரோபோ என்ன இடிக்கலடா. இந்த ரோபோ அவனுக்கு பரிசா கிடைச்சது பாத்தியா, அதுதான் இடிக்குது. அதுல இது பொம்பளை ரோபோவா? ரோபோல என்ன ஆம்பளை பொம்பளை இல்ல? நிஜமாவே ரோபோவா சார்? சார் நான் இது வரைக்கும் ரோபோ பார்த்ததே இல்லை சார். அதையும் பொம்பளை ரோபோ பார்த்ததே இல்லை சார். சார் நிஜமாவே அது பொம்பளை மாதிரி இருக்குதா சார்? சார் சாரியா ஜீன்ஸா மீடியா மேக்ஸியா சுடிதாரா ஏமி சார்? டோன்ட் மிஸ்டேக் மீ சார். அது நீங்க பொம்பளை ரோபோன்னு சொன்னோடனே ஒரு கியூரியாசிட்டி சார். டேய் டேய் டேய், நான் எவ்வளவு குழப்பத்துல இருக்கேன். எப்படி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ பாட்டு பேசிட்டு இருக்க. சார் ஒரு ஸ்மால் டவுட் சார். அந்த பொம்பளை ரோபோ பொம்பளை மாதிரி நடக்குதா இல்ல யூஷுவல் ரோபோ மாதிரி இப்படி 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 திரும்பி இப்படி குனிஞ்சு இப்படி நமுந்து இப்படி இப்படி போதா சார்? டேய் டேய் டேய், உன்னை உங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்ன பாரு. ஏன் புத்திய சொல்லணும். அப்புறம் இப்ப ரோபோ மாதிரி நடந்தையே, மறுபடியும் அதே போல நடப்பாப்போ? எந்தக்கும் சார்? டேய் நடடா, சொல்றேன். சபாஷ். டேய் அப்பாராவ், நீ தாடா ரோபோ. ஏமி சார் இது 1 மினிட் சென்டிமெண்டா இருக்கீங்க, நெக்ஸ்ட் மினிட் காமெடி ஆக்டர் பிரம்மானந்த மாதிரி இருக்கீங்க. எனக்கு எதுவும் புரியல சார். டேய் அப்பாராவ், நீ எனக்கா ஒரு வேலை பண்ணணும். அந்த பசங்க எல்லாம் ஆபீஸுக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா நீ அந்த வீட்டுக்குள்ள ஆம்பளை ரூபா மாதிரி போகணும். சாரி சார், నాకు వద్దు. நீங்க ஏதோ சீரியஸா பிளான் பண்றீங்க. சாரி சார், ஐ அம் நாட் ஃபார் இட். டேய் அப்பாராவ், சொல்றது கேளுடா. நீ ரோபோ மாதிரி போனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நிஜமாவே ரோபோவா இல்ல யாராவது ரோபோ மாதிரி டாமா பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்ல? సార్ చూడండి సార్, ఈ నలంకుంట నగరివాస వెంకటరమణ భాస్కర్ రాజు అప్పారావు నిజంగా చెప్తాను సార్, నేను పోలీస్ కైలు ఆడి వాంగిருக்கேன், பப்ளிக் கையில் ஆடி வாங்கியிருக்கேன், வித்தவுட் எனி ரீசன் நிறைய மனுஷன் கையில் ஆடி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கூட பரவாயில்ல சார். ரோபோ கையில் அடி வாங்கினா நான் போன்ஸ் எல்லாம் நொறுங்கிடும் சார். ப்ளீஸ் விட்டுருங்க சார், நான் வரல சார். நான் இருக்கேன்டா. நீங்க இருப்பீங்க சார், காணி நேனும் இருப்பேனா? டேய், ஏதோ ஒரு ஏமாத்து வேலை அந்த வீட்டுல நடக்குது. அது உடைச்ச உண்மையை கண்டுபிடிக்கணும். அதனால நீ ஆம்பளை ரோபாவா போய்த்தான் ஆகணும்டா. సో నేను అప్పారావు కాదు, యంత్రం కాదా సార్? என்னடா சொல்ற? అవును సార్, సూపర్ స్టార్ నడిగిన రోబోకు இப்போ పేరు యంత్రం தானே. அப்பா எந்திரா, ரோபோ மாதிரி நடந்து அந்த வீட்டுக்கு காலையில 11 மணிக்கெல்லாம் வந்துரு. டேய், அப்படியே ரோபோ மாதிரியே பேசுறியாடா. டேய், நீ பெரிய நடிகண்டா, மகா நடிகண்டா. యంత్రం உண்மை கண்டுபிடிச்சிடலாம்.